பசங்க 3D கிளாஸ்லாம் போட்டுறாங்க. இப்போ படம் பார்க்க போகிறாங்க நினைக்கிறேன். பயங்கர எக்ஸைட்டடாக 3D இல்லை VR கான்செப்ட். வெரி சாரி. கேம் விசார்ட் அப்படிங்கிற ஒரு VR கேமிங் சென்டர் வந்து சரவணம்பட்டி கோயம்புத்தூரில் ஆதித்யா கன்வென்ஷன் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் பயங்கர பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. May 24, 25, 26 வந்து ஒரு பெரிய காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ் ப்ரைஸ் பர்த்டே வந்து 1,20,000 இருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் இந்த இடத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கேஷ் ப்ரைஸும் கண்டிப்பாக ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேக்ராப்பில் அங்கேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். இப்போதுவே பார்த்து கொண்டே இருக்கும் ஏன் நினைக்க அந்த வணக்கம். அதாவது அரண்யகாண்டம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு படைப்பு வருது அப்படிங்கிறப்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்திருக்கும். தேட்டர் போய் படம் பார்த்துட்டு வந்த உடனே நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஏன் இப்படி நினச்சோம், ஓ மை காட் என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதை தாண்டி நாங்களும் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணி எங்கள் கணக்கு தெரிஞ்ச எல்லா ஹிடன் டீட்டெயில்ஸும் உங்கள் கணக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். இன்ஃப்ரூஷன் ஃபார் சூப்பர் டீலக்ஸ், எவ்ரி டீட்டெயில் கவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டீடைல், சூப்பர் டீலக்ஸ் மூவியோட ட்ரெய்லர் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். பட் அதில் வர அந்த டயலாக்ஸ்க்கும் மூவிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, ஜங்கிள் புக் மூவிக்கான ரெஃபரன்ஸ் மாதிரி தான் தோணுச்சு. ஏன் இப்படி தோணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜங்கிள் புக் மூவி பொறுத்த வரைக்கும் மௌக்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான், அந்த ஒரு சின்ன பையன். அவனை வந்து ஒரு புலி வந்து அப்படியே துரத்திட்டு வரும். அங்கேருந்து அவன் தப்பிச்சு அப்படியே ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறினப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து அவனை வந்து சுற்றி வந்து அட்டாக் பண்ணும். அங்கே வந்து ஒரு கரடி அவனை வந்து காப்பாற்றி கொண்டு போய் அவங்க 2 பேரும் சேர்ந்து தேன்லாம் சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்ற ரெஃபரன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புலி வருது, தேன் இருக்குது, அந்த பாம்புக்கான ரெஃபரன்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் ஜங்கிள் புக் ரெஃபரன்ஸ். பட் ஏன் பர்டிகுலராக ஜங்கிள் புக் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜங்கிள் புக் கதையில் வந்து அந்த மௌக்லி அப்படிங்கிற சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே காட்டில் வந்து அந்த உல்ஃப்ஸ்லாம் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஹியூமன் மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ காட்டில் வாழ்ந்த அப்படின்னா ஒரு உல்ஃப் மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கிளைமேக்ஸில் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை யூ வந்து ஃபைட் லைக் எ மேன், டோன்ட் ஃபைட் லைக் எ உல்ஃப் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய தீமாவே இருக்குது. நம்ம வந்து சூப்பர் டீலக்ஸில் எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான். விஜய் சேதுபதி, ரமகிருஷ்ணன் கேரக்டர்ஸ்லாம் வந்து அக்செப்ட் எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தீமாக இருக்கும். இந்த படத்துலையுமே வந்துட்டு எப்படின்னா, இந்த ஒரு ஃபுல் தீம் அப்படின்னு ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஜங்கிள் தீம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து செட் பண்ண மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு. அதை வந்து இன்னுமே விரிவாக பார்ப்போம். ஸோ இதுவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு குழந்தைய தொலைச்சிருவார் இல்லைங்களா, எதிர்த்தியாக அதுக்கப்புறம் மிஸ்கினை வந்து மீட் பண்ணுவார். பயங்கரமாக புலம்புவார் அவர்கிட்ட. என்னன்னா, இந்த மாதிரி நான் பாம்பேயில் 2 குழந்தைங்களை கடத்தி கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க கை காலை உடச்சி பிச்சை எடுக்க விட்டாங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து என் குழந்தைக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார். இந்த ஷாட்டில் பாருங்கள், ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அசுத்தம் செய்பவர்கள் தண்டிக்கப்படுவீர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பர்டிகுலர் இடத்துல தான் விஜய் சேதுபதியோட குழந்தையும் தொலைஞ்சு போவார். ஸோ விஜய் சேதுபதி மனசில் என்ன நிலைப்பாடு இருக்கோ அதை வந்து இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்மளுக்கு பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. இந்த மூவியோட தீம் வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பின்னாடி இந்த ஷாட்டில் வந்துட்டு ஒரு புக் தெரியுதுல, அதோட டைட்டில் வந்து சீதா ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ராமாயணமோட ஸ்டோரி ரொம்ப பெருசு, வாஸ்ட்டாக உள்ளது. நம்ம எந்த போர்ஷனை வந்து எக்ஸாக்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து போர்லாம் முடிச்சு வந்து ராமரும் சீதாவும் வந்து ஊருக்கு வந்துருவாங்களா, அந்த டைம் தான் பார்க்குறோம். அங்கே வந்து ராமர் வந்து ஆப்வியஸ்லி சீதா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார். பட் ஸ்டில் வந்து ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து ராவணன் கூட வந்து 1 இயர் இருந்திருக்காங்க, ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்களை அக்செப்ட்லாம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க. பட் என்னதான் வந்து ராமர் வந்து அக்செப்ட் பண்ணாலும் 2 பேரும் விருப்பம் இல்லாமல் பிரிகிற மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால பிரிஞ்சும் போயிடுவாங்க. சீதா வந்து காட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதே நம்ம சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, வந்து விஜய் சேதுபதி வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டு விட்டு போயிடுவார் முன்னாடியே. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வருவார். வந்ததுக்கப்புறமும் வந்து எல்லாருமே வந்துட்டு, நீ உன் கூட இருக்காத பையன் கூட இருந்தால் வந்து அவன் வாழ்க்கை கெட்டுரும், போயிரு அப்படின்னு சொன்னால், அவரும் வந்து சரி அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போது வந்து ராஸ்குட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க நீ போறியே, நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் சொல்கிறது தான் முக்கியம், நான் வந்து நானும் அம்மாவும் இருந்தேன்னு சொல்கிறோம், அப்போ நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து டிசைட் பண்ணுவார். அதே மாதிரி தான் வந்து சமந்தா அண்ட் ஃபயத் ஃபாசிலோட கேரக்டர்லையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வந்துட்டு 2 பேரும் வந்து சமந்தா ஆக்சுவலாக வந்து தப்பு பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் 2 பேரும் வந்து அதை வந்து பேசி தீர்த்து அந்த வந்து ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்டிங்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன வந்து கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காகவே வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து தேர்ட் பர்சன்ஸ்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொன்னாலுமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான பீப்புள் மட்டும் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து ரொம்பவே க்ரூஷியல் அப்படிங்கிறது வந்து சூப்பராக வந்து இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்கிளோட தீம் வந்து முன்னாடி ரெஃபர் பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ ஃபயத் ஃபாசில் அண்ட் சமந்தா இருக்க வீட்டில் வந்து இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தோம்னா, பில்லரில் பார்த்தோம்னா அதே வந்து மரம் இருக்கிறதுலாம் தெரியுது. ஸோ வீடு ஃபுல்லாகவே ஒரு ஜங்கிள் அப்படிங்கிற, அதாவது அந்த ஃபாரஸ்ட்கான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இந்த ஆர்ட்டில் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்த ஷாட்லையுமே வந்து இந்த மவுண்டன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்துட்டு இந்த ஃபுல் மூவியுமே அந்த ஜங்கிளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த ஷாட்டில்
பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாலுமே மேலே அந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த அனிமல்ஸுக்கான ஸ்கெச்சஸ் எல்லாம் வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது தான். இதோட அர்த்தம் என்னன்னா, தெய்வத்தினால நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம முயற்சி போட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணோம்னாக்கா கன்ஃபார்மாக அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக மீனிங். இதோட ரெஃபரன்ஸ் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம விஜய் சேதுபதி கிட்ட ராசுகுட்டி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கீங்கப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார்னா, கன்ஃபியூஷன்ஸில் நம்ம சப்பல் இருக்கு இல்லையா, அந்த காலை மாற்றி மாற்றி போட்டுக்குவோம்ல, அந்த மாதிரி கடவுள் வந்து என் உடல் வந்து மாற்றி போட்டார். ஸோ என்னோட முயற்சினால் நான் என்னை வந்து இப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த திருக்குறளை இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக 2 டேஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டே 1 தான் வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். டே 2ல் தான் மற்ற கேரக்டர்ஸோட ஸ்டோரிலாம் மேஜராக வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டே 1ல் வந்து விஜய் சேதுபதியோட பையனை வந்து தொலைச்சிருவார்ல, அப்போ இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தோம்னா மேஜிக் இவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதே ஷாட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்தோம்னா அவர் நடந்து வர பின்னாடி வந்து ரியல் லைஃப் மேஜிக் இவெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து மாறிடுது. ஸோ ஏன் இந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி பையன் காணாமல் போனதுக்கப்புறமா தான் தற்செயலாக போய் மிஸ்கினை மீட் பண்ணுற மாதிரி வரும். பாவம் மன்னிப்பு கேட்கும்போது தான் இந்த நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் பேசிட்டு அது வெறும் கல்லுதின சாமி அப்படின்னு சொல்லி மிஸ்கின் மைண்டில் வந்து ஒரு டவுட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து டே 2ல் அவர் மேஜராக ஃபேஸ் பண்ணுற ஒரு கான்சிக்வன்ஸாக இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அந்த பையன் காணாமல் போயிடுவான்ல, அது எக்ஸாக்ட் சேம் லொகேஷனில் இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சமந்தாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கடன் பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்காரு. இங்கே தான் அவர் ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதனால அப்செட் ஆகிறனால தான் சமந்தா வந்து அவங்களை டே 2 வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஷாட்டில் பின்னாடி அந்த பையன் வந்து டீ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மறுபடியும் அந்த பசங்க கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பாலில் ஆக்சுவலாக பாய்சன் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ டீ எடுத்துகிட்டு வர பையன் வந்து இதே பையன் தான். அப்போ இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தாலுமே வந்து மேஜிக் இவெண்ட் அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை பேரோட கேரக்டர்ஸான ஸ்டோரி ஆர்க் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாகவும் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதனால தான் அந்த இடத்துல ரியல் லைஃப் மேஜிக் இவெண்ட் இப்படி ஒரு ஸ்மால் மூமெண்ட் வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இன்னோவேட்டிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு பேட் வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. பட் அந்த ஒரு கெட்ட வார்த்தையை மட்டும் ஒரு சின்ன பையன் வந்து பிடிச்சிக்கிட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்கும்னா, ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. அதில் ராஸ்குட்டி இருப்பார். அவங்க வந்து சண்டை போடுவாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னாக்கா, அதில் ஒருத்தர் வந்து ராஸ்குட்டியை டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அவருக்கு எப்படி அந்த வார்த்தை தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவரோட டியூஷன் டீச்சர் வந்து ராஸ்குட்டி வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபிடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களுமே சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறதான ஒரு விஷயமே கிடையாது. அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இது எல்லாத்தையுமே அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது. ஸோ மாரல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்னால அதெல்லாம் பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. படத்தோட டைட்டில் பார்த்தோம்னாலும் பக்கத்து வீட்டில் இருக்க டிவியில் தான் வந்து ரிவீலே பண்ணுவாங்க. பின்னாடி இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிவியோட பிராண்ட் வந்து ஃப்ளைங் மங்கி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. பசங்க வந்து ஒரு டிவி ஆக்சுவலாக உடச்சிருவாங்களா, அதுவுமே இதே பிராண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த புதுசாக வாங்குற டிவியுமே இதே பிராண்டில் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ ஏன் அந்த ஃப்ளைங் மங்கி அப்படிங்கிற நேம் வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஆக்சுவலாக ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். நெட்டில் இதை பற்றி சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளைங் மங்கீஸ் வந்து ஒரு நார்சிசிஸ்ட், அவர் என்ன மாதிரி அப்யூஸ்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டபிளாக இருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து என்ன நார்சிஸ்ட்னா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான காரியங்களும் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிளாக்மெயில், இந்த இமோஷனல் அட்டாக் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த படத்தில் யார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரா அப்படின்னு பார்த்தோன்னா போலீஸ் பேர்லின் தான். அவருக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இமோஷனல் பிளாக்மெயிலாக இருக்கட்டும், எல்லா சிச்சுவேஷன்ஸும் அவரோட அட்வான்டேஜுக்கு தான் அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி என்ன ரெஃபரன்சஸ்லாம் வருது அப்படின்னா, உல்ஃப் அண்ட் ஷீப்ஸ் க்ளோத்திங் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஒரு போலீஸ், அதாவது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வர வேண்டியவரே வந்துட்டு ஒரு டேஞ்சராகவும் ஒரு வில்லன் மாதிரியும் வந்து வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இங்கேயுமே வந்து சூப்பராக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ளைங் மங்கி டிவி தான் கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் தலையில் விழுந்து அவர் இறக்கிறதுக்கான சிச்சுவேஷனுமே வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா 2 கலர் டோன் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் டோன், இன்னொன்று வந்து ப்ளூ டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காஸ்டியூம்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு ப்ளூ ஷேட் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லைங்களா. சமந்தா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் உள்ள ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்க லொக்கேஷனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடோனில் ஒரு சைட் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு ப்ரௌன் கலர் டோன் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் நம்ம மிஸ்கின் இருக்கார் இல்லைங்களா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் ஷேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ, அவர் இருக்கிற ரூம் அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டோனில் தான் இருக்கும். ராமசாமி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவர் இருக்கிற அந்த வெளியில் அந்த செவரு பாருங்க, அதுவுமே ப்ரௌன் கலர்
கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் டோன் வச்சு பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அந்த டப்ளிங் எஃபெக்ட் வந்து அந்த ஏலியன் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஜ் அப்படிங்கிற கேரக்டர் டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த ஷாட் பாருங்கள், அங்கே 2 விண்டோ இருக்குது. அந்த 2 விண்டோ ஐடென்டிக்கலாக இருக்குது, டபுளாக இருக்குது. அங்கே 2 சேர் இருக்கும், அதுவுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். 2 கிளாக் இருக்கும், அதுவுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி மூடுக்கு ஏற்ற ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் பற்றி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இந்த ஜங்கிள் மாதிரி ஒரு எசன்ஸ் கொடுக்கணும் அந்த சமந்தா அண்ட் ஃபஹத் ஃபாசில் இருக்கிற ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து படத்துக்காக பண்ண மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த 2 கேரக்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இது ஹாபி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே சூப்பராகவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து அந்த டிவிடி வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவாங்கல்ல, பின்னாடி இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அன்னை வீடியோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஐரானிக்கலாக வந்து அவங்க அம்மாவோட வீடியோ தான் வாங்கிட்டும் போவாங்க அந்த பசங்க. அதனால வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸுமே சூப்பராக ஃபன்னியாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம், அதாவது ஆரண்ய காண்டம் இருக்குல்ல, அதில் வர 2 கேரக்டர்ஸ்க்கான கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து நமக்கு பின்னாடி பார்க்கலாம். இந்த ஷாட்டில் இந்த 2, அதை தாண்டி இன்னொரு ஷாட்டில் இன்னொருத்தரோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. இது தாண்டி என்ன அப்படின்னா வந்து கேட் ரெஃபரன்சஸ் வந்து நிறையாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த டான் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு வீட்டுக்கு போனப்போ பேக்ரவுண்டில் வந்து இந்த பூனை சத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ரெப்பிட்டேட்டிவாக. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தாலுமே வந்து கேட்டுக்கு ரெஃபரன்ஸாக வந்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காஜ் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காருல, அதில் வந்து அந்த பூனையோட பேக் சைடு இங்கே இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் 2 காஜா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஷாட்டில் பார்த்தோம்னா ஃப்ரேம் வந்து செமையாக வச்சிருக்காங்க. இந்த கேட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஒரே ஃப்ரேமில் வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்த காஜ் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வேற ஒரு ரெஃபரன்ஸுமே வச்சிருக்காங்க. என்னன்னா பேக்ரவுண்டில் இந்த டிராயிங் இதில் அந்த சன் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் ஒரு தண்டர் மாதிரி இப்படி வருது, அதில் 2 ஐடென்டிக்கலாக பீப்புள் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸில் காமிச்சிருந்தாலும் என்ன இன்னொன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷுவல்ஸ் தாண்டி இந்த ஆடியோவில் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த பூனை சத்தம் வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த ஏலியன்ஸ்க்கு ரெஃபரன்ஸஸ்லாம் நிறையவே வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா முன்னாடியே சமந்தாவோட வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் வந்து எர்த்துக்கு வந்தாங்க, இன்னும் இங்கே தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழுப்புவாங்க. அப்புறம் இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தோம்னா டிவிலையுமே வந்து ஏலியனுக்கான ஒரு விஷுவல் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டைமண்ட்லாம் கண்டுபிடிச்ச இமீடியட்டாக நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு இந்த டிவியில் வந்து ஒரு விஷுவல் தாண்டி ஒரு ஆடியோவுமே ஓடிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா இந்த டைமண்ட்ஸோட ஆரிஜின் பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து டீடைலிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஏலியன் கேரக்டர் காஜ் கேரக்டர் மொட்டை மாடியில் நின்று பேசுவாங்க இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். சமந்தா வந்து ரோட் சைடில் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்து அப்படியே பாஸ் ஆகும். அந்த ஐஸ்கிரீம் பிராண்ட் நேம் வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கடைசி போர்ஷனில் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஐஸ்கிரீம் பிராண்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரில் பார்த்தோம்னாக்கா நிறைய கஷ்டங்களை தாண்டி அந்த கடைசி போர்ஷனில் வரப்போ அந்த நாக்கு நீட்டி தேனினாக்க ஆஹா அப்படின்னு சொன்னால் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வருவாங்க. பட் ஃபைனலாக ராசுக்குட்டியும் இன்னும் ஒரு 4 பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைசியில் வந்து ஒரு வேர்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன வேர்சஸ்னால் கடைசி துளியின் வரை இன்பம் அப்படிங்கிற ஒரு வேர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அது கீழே வந்து லைஃப் இஸ் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன தான் நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் நம்ம லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில் வந்து கீக்கு பயங்கரமான ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த ஷாட்டில் பின்னாடி பார்த்தோம்னா ஃபஹத் ஃபாசிலும் சமந்தா உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த பாடி இருக்குது. அதுக்கு நேர் பேரலாக வந்து இந்த கீ வந்து இந்த ஷாட்டில் வந்து பயங்கரமாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட் ஆஃப் டைம்ஸில் வந்து இந்த கீ வந்து ஷாட்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கூட அந்த பசங்க போய் அந்த படம் பார்ப்பாங்களே வாழ்வின் ரகசியம்ட்டு, அந்த வால் போஸ்டரில் கூட இந்த கீ வந்து அது எக்ஸாக்ட் சேம் கீ வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் இதை இப்போ எக்ஸாக்டாக அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. நீங்கள் ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னங்க ஒரு கேரக்டர் காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? மெகாமேன் ஃப்ரீ ஸ்டைமில் நெக்ஸ்ட் வீக் வந்து பிரதீப் நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த மெகாமேன் படத்தை வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃப்ரீ ஸ்டைம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எங்கள் கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நன்றி.